கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற படிப்பினை வேதத்திலிருந்து பெருமையை குறித்து பார்க்க போறோம். இந்த பெருமை அல்லது இந்த மனமேட்டிமை ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பெருமையும் மனமேட்டிமையும் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அவனை விழ செய்யும். அது விசுவாசத்தை விட்டு விலகி அவன் விழுந்து விடுவான். ஏன்னா இந்த முதல் பாவமே பெருமை என்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆதாம் ஏவாள் செய்தது முதல் பாவம் அல்ல, முதல் பாவமே பெருமை. அதை செய்தவன் யார்? அதனால அந்த பாவத்து நிமித்தமாக இன்றைக்கு அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தேவன் ஏன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் யாரை எதிர்ப்பார்? பெருமை உள்ளவனை. அதனாலதான் இந்த பெருமை இருக்கக்கூடாது. இந்த பெருமை உள்ள வந்துவிட்டால் எப்படி அவனை விட செய்யும்? இதிலிருந்து நாம் விலகி நாம் தாழ்மைப்பட்டு கர்த்தருக்குள்ள அந்த ரட்சிப்பு அடைவது எப்படி என்பதை இன்று ஆராய்ந்து பார்க்க போறோம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். ஆமென். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகமான கிருபை தந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்ப நாம் எல்லோரும் இன்று இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி ஆன்லைன் கூடையில கலந்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய சுத்த கிருபை. கடந்த 4 வருஷமாக ஆன்லைன்ல நாம் கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருந்த ரகசியங்களை தேவன் கிருபையினாலே அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல விசுவாசல் வளர்ந்திருக்கிறோம். இதுக்கு காரணம் நாம் அல்ல, அவர் கொடுத்த கிருபையினாலதான் நாம் வளர்ந்திருக்கிறோம். சோ இந்த கிருபையில நாம் வளர்ந்து கனி கொடுப்பது தேவனுடைய சித்தம். அதனால நாம் எல்லாரும் கூடி இருக்கிறோம். அப்ப பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவர் சபைக்கு அந்த வசனங்களை வெளிப்படுத்துறார். சோ எந்தெந்த விஷயத்துல நாம் கரெக்ஷன் செய்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து வேதத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த கிருபையினால் தான் நம்ம ரட்சிப்பை அடைய போகிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ரட்சிப்பு எதனால? கிரியையினால் அல்ல, கிருபையினால் ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். அதனால தேவன் அதிகமான கிருபை நமக்கு தந்திருக்கிறார். அதனால தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனா தாழ்மை உள்ளவருக்கோ கிருபையை அளிக்கிறாரே. அப்போ அந்த கிருபை யாருக்கு கொடுக்கிறாரு? தாழ்மை உள்ளவருக்கு. அப்போ நாம தாழ்மைப்பட்டால் தேவன் கிருபை தரார். ஆனா பெருமை இருந்தால் தேவன் எதிர்த்து நிற்பார். இயேசு கிறிஸ்துவே எதிரியாக இருப்பார். யாருக்கு? பெருமை உள்ளவனுக்கு என்று பார்க்கிறோம். அதனாலதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் அந்த கிருபை நமக்கு தருவாரு. அதிகமான கீழ்ப்படிதல் இருந்தால் அதிகமான கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பெருமை மாத்திரம் இருக்கக்கூடாது. அப்ப பெருமை எங்கிருந்து புறப்பட்டு வந்தது? பிசாசுக்குள்ள இருந்தான் பாக்குறோம். அதனால பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்போது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனம் கை கொள்றோமோ அப்போது பிசாசு நம்ம விட்டு விலகி ஓடி விடுவான். ஆனால் பெருமை இருந்தால் பிசாசு நமக்குள்ள வந்து விடுவான். அதனாலதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் கூறுகிறது. அந்த பெருமை மாத்திரம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பெருமை தான் நம்முடைய விசுவாசத்தை விழ செய்யும். இந்த பெருமையும் மனமேட்டியும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். பிரைட் அண்ட் அரகண்ட். அதனால இதில் நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஏன்னா இந்த பெருமை என்பது என்ன? தன்னை குறித்து உயர்த்துவது. ஏன்னா அந்த பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள இருத்துல அடங்கி இருக்கும். அது ஆரம்பத்துல வெளிப்படாது, இருத்துல மறைந்திருக்கும். ஏன்னா தனக்கே முக்கியத்தை கொடுத்து கொண்டு தன்னை உயர்த்துகிற காரணம் தான் இந்த பெருமை. செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். தன்னை மட்டுமே பெரிதாக கருதுவது, தன்னை உயர்த்துகிறது. எனக்கு எல்லாமே தெரியும், நாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று உள்ளத்திலே இருத்துல மறைந்திருக்கிறதான் இந்த பெருமை. இது பிசாசினால் உண்டானது. அதே போல இந்த அரகன்ஸ், இந்த பெருமை ஒரு நாள் வெளிப்படும் கிரியையினால். அதுதான் அரகன்ஸ், மனமேட்டிமையினால் வெளிப்படும். அது எப்படி வெளிப்படும்? மற்றவர்களை புறக்கணித்து விட்டு தன்னை மிக சிறந்தவன் நினைத்து அதிகப்படியான வார்த்தைகளை பேசுவதுதான் இந்த மனமேட்டிமையால் வருகிற வார்த்தை. அதனால இப்படிப்பட்ட விஷயத்துல நாம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று ஆவியினர் உணர்த்துகிறார். ஆனா
இந்த பெருமை எங்கிருந்து வந்தது, இதற்கெல்லாம் ஆரம்பம் எங்கே, யார் இதற்கு காரணம் என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 14:12-15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கும் மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஆமீன். ஆமீன். அதிகாலின் மகனாகிய விடிவெள்ளியே, இந்த வார்த்தையை நீங்க கிங் ஜேம்ஸ் பைபிள வாசித்து பாருங்க. 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பிசாசுக்கு பேர் என்ன? லூசிபர். அவனோட பேர் பிசாசு. இவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். இவன் தான் முதல் பாவத்தை செய்தான். பாருங்க, அதிகாலின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினாயே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அவன் தான் பிசாசு, இவன் லூசிபர். அதே போல நான் வானத்துக்கு ஏறுவேன். ஆனா இந்த லூசிபர் என்பவன் யார்? இவன் ஒரு தேவ தூதன், பூர்ண அழகுள்ளவன். அப்போ ஆண்டவர் தான் இந்த லூசிபரை உண்டாக்கின ஆண்டவர் தான். இவன் ஒரு தேவ தூதனா இருந்தவன். ஆனா இவன் பூர்ண அழகுள்ளவனா இருந்தான். ஆனா சில பேர் நினைப்பாங்க லூசிபர் இந்த பிசாசுனாக்கா உடனே பிசாசு சொல்லும் போது அவனை ரொம்ப அகோரமா இருப்பான், அவன முகம் சரீரம் எல்லாம் பயங்கரமா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல இந்த லூசிபர் என்பவன், இந்த பிசாசானவன் கேருபீன்களை காப்பாற்றுகிறவனா இருந்து அவன் ஒரு தேவதூதனா இருந்தவன். அவன் எப்படிப்பட்டவன்? பூர்ண அழகுள்ளவனா இருந்தான், சௌந்தரியம் உள்ளவனா இருந்தான். அப்படிப்பட்டவன் தான் என்ன நினைச்சா, தன் இடத்துல ஒரு மேட்டிமை வந்தது அவனுக்கு. அப்போ தேவனோட நெருங்கி ரொம்ப பிரியமா நடந்து கொண்டவன் தான் அவன் ஆரம்பத்துல. ஆனா அவனுக்குள்ள முதல்ல பரலோகத்துலதான் இந்த பாவம் தோன்றினது. எதனால? மன மேட்டிமினால, அந்த பெருமினாலதான். அவன் என்ன நினைச்சான், தன் இடத்துல நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனம் உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வத்திலே வீட்டிருப்பேன். இதுதான் அவன் செய்த மிகப்பெரிய பாவம். சோ கிரேட்டஸ்ட் சின் எதுனா இந்த பிரைடு, மிகப்பெரிய பாவம் இந்த பெருமை. அதனாலதான் தேவன் அந்த பெருமை எதிர்க்கிறார். இது எங்கன்னு தோணுது? லூசிபர் மூலமா தோன்றுனது. ஏன்னா அவன் உள்ளத்துல என்ன நினைச்சான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரம் மேலாக என் சிங்காசனம் உயர்த்துவேன் தன் இடத்துல சிந்தித்தான். அப்போ நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு உப்பாவன் என்று நீ உன் இருத்தலை சொன்னாயே. அவன் வாயினால பேசல இந்த வார்த்தையை, அவன் இருத்தலை சிந்தித்தான். அந்த மேட்டிமை அவன் உள்ளத்திலே வந்தது. ஆனா தேவன் உள்ளங்களை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அன்று மாத்திரமல்ல, என்றுமே நம் உள்ளத்துல என்ன சிந்திக்கிறோமோ அது எல்லாவற்றும் அறிந்திருக்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறார். நாம் பேசுவதற்கு முன்பாகவே அவைகளை அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த லூசிபர் உள்ளத்துல சிந்தித்தான், இடத்துல என்ன சிந்தித்தான்? உன்னதத்து ஏறுவேன், மேகங்கள் மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் சிந்தித்த உடனே அவன் தள்ளப்பட்டான். ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தை தள்ளப்பட்டு போனாய். அவன் தள்ளப்பட்டான். என்றைக்கு அந்த பெருமை அவன் உள்ளத்தில் வந்ததோ அவன் தள்ளப்பட்டு போனான், அவன் விழுந்து போனான். அவன் தான் லூசிபர். என்றைக்கு விழுதானோ அன்று முதல் கொண்டு அவன் ஆரம்பத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தான். வஞ்சிக்கப்பட்டால் பாவத்தில் விழுந்து போனார்கள். அன்று முதல் இன்று வரை எல்லோரையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கான். ஆனால் அவனுக்கு முடிவு உண்டு, அந்த முடிவு காலம் வரப்போகிறது என்று நாம் வெளிப்படுத்த விஷயத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28:1-2 வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதய மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவசானத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. ஆமீன். பாருங்க, இந்த பிசாசு தள்ளப்பட்டான். அவனுக்குள்ள மனமேட்டிமை இருந்தது, பெருமை இருந்தது. அப்போ நீ தீருவின் அதிபதியை நோக்கி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது, எச்சரிப்பு. யாருக்கு?
தீருவின் அதிபதியை நோக்கி வருகிறது. இந்த தீரு பட்டணம், த சிட்டி ஆஃப் டயர், அதுதான் இன்னைக்கு இருக்கிற அந்த லெபனான். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக போர் செய்கிற ஒரு தேசம்தான் இந்த லெபனான். அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய தேசம் இந்த லெபனான். அங்க இருக்கிற மக்கள் தான் கடந்த 5000 வருஷம் முன்பாக போராடி கொண்டிருக்கிற இந்த பிலிஸ்தர் தான் இந்த லெபனான்ல இருக்கிறாங்க. அந்த பட்டணம் தான் தீரு பட்டணம். இவர்கள் எப்போதும் தேவனை எதிர்த்து நிற்கிற கூட்டமா இருந்தது. இன்று மாத்திரமல்ல, அன்று முதற்கொண்டே அன்றைக்கு இஸ்ரேல் மக்களோட எதிர்த்து நின்ற மக்கள் தான் இந்த பிலிஸ்தர்கள். இவர்கள் இன்று இந்த லெபனான் பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த தீரு பட்டணத்தை குறித்து ஒரு எச்சரிப்பு வருது. கர்த்தருடைய வார்த்தை, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு இருக்கிறது. மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் நிறத்தை தேவனின் நிறத்தை போல் ஆக்கினாலும் கூட நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்ல என்று கர்த்தர் அன்று எச்சரித்தார். சோ இந்த தீரு பட்டணத்தில் இருக்கிற பிலிஸ்தர்களுக்கு விருத்தல் எப்படி இருந்தது? அந்த ராஜா கூட அப்படி மேட்டிமை இருந்தது. ஏன்னா அந்த ராஜாக்குள்ள இருந்தது என்ன? பிசாசானவன் தான் அங்க ஆளுகை செய்து கொண்டுதான் பிலிஸ்தர் ராஜா. அவனுக்குள்ள ஒரு மன மேட்டிமை இருந்தது. நான் இருத்த என்ன பண்ணுவேன்? தேவனுக்கு சமமாப்பேன், ஆனாலும் நீ எப்படி இருப்பாய்? நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார். சோ இந்த தீரு பட்டணத்துல இருக்க இந்த பிலிஸ்தர்கள் தான் இன்னைக்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்கும் ஒரு முடிவு காலம் வைத்து இருக்கிறார். ஏன்னா காசா குடியேற்றி போகும், காசா மொட்டை அடிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட ஆமோஸ் தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே போலதான் ஒவ்வொரு நாடும் விழுந்து கொண்டிருக்கிறது, லெபனான், சீரியா என்று பார்க்கிறோம். ஆனா இது எல்லாம் மன மேட்டிமினால் உண்டா இருக்கிற தேசங்கள். இவர் எல்லோரும் கர்த்தருக்கு விரோதமாக போர் செய்கிற தேசமா இருக்குது என்று பார்க்கிறோம். இந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசா வாசித்து பாருங்க. பிசாசுடைய சுபாவங்கள், அவன் எப்படிப்பட்டனா இருந்தான் என்று இந்த அதிகாரம் முழுசா வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கண்டுபிடிக்கலாம். பிசாசு எதனால் விழுந்து போனால் கர்த்தர் அவனை ஆரம்பத்துல எப்படி வைத்திருந்தான் என்று அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். அடுத்த வசனம் எசேக்கியேல் 28:5 வாசிக்கலாம். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. ஆமேன். பாருங்க, அவனுடைய இருதயம் எப்படி மேட்டிமையானது? உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பெருமைகளை பெருக பண்ணினாய், பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினாலே மேட்டிமையாயிற்று. அப்போ அப்படிப்பட்ட உள்ளத்தில் உள்ள பெருமை உள்ளவர்களை குறிக்கிற வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அநேகர் கூட இந்த செல்வத்தினாலதான் அநேகர் கூட என்ன பண்றாங்க? மேட்டிமை ஆயிடுறாங்க. அங்க மேட்டிமை ஆகிறதுக்கு காரணம் என்ன? செல்வத்தினால், வியாபாரத்தினாலும் ஞானத்தினாலும் பொருளை பெருக பண்ணினாய். இந்த பொருள் பெருகின உடனே உன்னுடைய எப்படி ஆயிடுச்சு? செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. செல்வம் பெருகின போது என்ன ஆயிடுச்சு? மேட்டிமை வந்தது என்று பார்க்கிறோம். அப்ப பிசாசுக்கு என்றைக்கு செல்வம் பெருகிறதோ அவனுக்குள்ள மேட்டிமை வருகிறது என்று பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் பார்க்க முடியும். அதே போல அழகினாலும் கூட மேட்டிமை வரும். வாசிக்கலாம். 28:17 எசேக்கியேல். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். ஆமேன். ஆமேன். பிசாசுடைய இருதயம் எப்படி இருந்தது? அவன் பொருளினால் பொருள் பெருகின உடனே அவன் இருதயம் மேட்டிமையானது. அதே போல அது மாத்திரமல்ல, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். சோ லூசிபர் என்ற பிசாசானவன் அழகினால் அவன் இருதயம் மேட்டிமையானதுனால அவன் ஞானத்தை கெடுத்து கொண்டதுனால விழுந்து போனான் என்று பார்க்கணும். அதே போல உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். அப்போ அன்னைக்கு அந்த பிசாசானவன் தன் இருதயத்திலே சிந்தித்தான், நான் என் சிங்காசனம் உயர்த்துவேன் என்று எப்போது சிந்தித்தானோ அன்றே ஆண்டவர் தள்ளி விட்டார். விழுந்தவுடனே அவன் கோபம் உண்டானது. கோபத்தினால் அவன் ஏவாளை வஞ்சித்தான், வஞ்சித்தவர்கள் விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ரெண்டு விஷயம் பார்க்கிறோம். செல்வத்தினாலும் மேட்டிமை வருகிறது, அழகினாலும் மேட்டிமை வருகிறது. இன்னைக்கு உலகத்துல அழகுக்காக ஒரு போட்டி வைக்கிறாங்க. உலகத்துல அதாவது இந்த உலகத்திலே நான் தான் சௌந்தரியம் உள்ளவள் என்று இன்னைக்கு போட்டிகள் வைக்கிறாங்க. இது எதனால? மேட்டிமையினாலதான் வைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார்,
மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்கலாம்? புல் உலர்ந்து பூ உதிரும், அப்படிதான் மனுஷனுடைய நாட்கள் இருக்க போகிறான். ஆனா இன்னைக்கு நான் தான் உலகத்தில் அழகுள்ளவன் என்று அழகுள்ளவர்கள் போல அதுக்கான ஒரு போட்டி வைக்கிறார்கள். ஏன்னா அதனால மேட்டிமை வருகிறது. ஏன்னா அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அப்போ இந்த பட்டத்தை பெற்றவர்கள் கூட அழகினால் நான் உலகத்துல நான் தான் சௌந்தரியம் உள்ளவள் என்று சொல்லிக் கொண்டு தங்கள் இருதயத்திலே மேட்டிமை வருகிறது என்று பார்க்கிறோம். பிசாசு கூட அப்படிதான் இருந்தான். அழகினான் கெடுத்து கொண்டான் ஞானத்தை என்று பார்க்கிறோம். கர்த்தர் லூசிபர் படைக்கும் போது அவன் எப்படி இருந்தானா, இந்த இசைக்களை வாசிக்கும் போது நீங்க பார்க்க முடியும், அவன் பூர்ண அழகுள்ளவனா இருந்தான், அவன் சௌந்தரியம் உள்ளவனா இருந்தான் அவன் பார்க்க முடியும். ஆனால் அவன் மேட்டிவினால் கெடுத்து கொண்டான் என்று பார்க்க முடியும். வாசிக்கலாம். அதே போல நீதிமொழிகள் 11:2 வாசிக்கலாம். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. ஆமீன். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், அதே போல தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. அப்ப ஞானம் எங்க இருக்கும்? தாழ்ந்த சிந்தை இருந்தா மட்டும்தான் ஞானம் இருக்கும். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ தாழ்ந்த சிந்தை இருந்தால் அவன் கர்த்தருக்கு பயப்படான், வசனத்துக்கு நடுங்குவான், அவங்ககிட்டதான் ஞானம் உண்டு. ஆனா அகந்தை வந்தால் என்ன இருக்கும்? இலட்சியம் வரும், அவமானமும் வரும், அவன் விழுந்து விடுவான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த தீரு பட்டணத்தில் இருக்க லெபனான் கூட அங்க மன மேட்டினா என்ன சொல்றாங்க? வாருங்கள் அதமாக்கும் இஸ்ரேல் ஜனத்தை ஒரு தேசம் இல்லாதபடிக்கு அதை அழித்து போடுவோம். எதனால இந்த வார்த்தை வருகிறது அவர்களுக்கு? இந்த சங்கீதம் 83 வாசிக்கும் போது நீங்க புரியும் உங்களுக்கு. இன்னைக்கு நிறைய இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக போர் செய்யும்படி ஒன்று கூடுகிறாங்க. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக கடைசி காலத்துல ஒரு யுத்தம் வரப்போகிறது. கடைசி நாட்கள்ல அதுதான் 3ஆம் உலக போர். அப்போ தேசங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி கூடி யுத்தம் செய்வார்கள். யாருக்கு விரோதமாக? இஸ்ரேல் விரோதமாக செய்யும் போது கர்த்தர் யுத்தம் செய்வார். யுத்தம் செய்த பிறகு அவர் தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படி அவர் வெளிப்படுவார் என்று பார்க்கிறோம். இது எல்லாமே மனமேட்டினால் யுத்தம் செய்யும்படி தங்களை உயர்த்தி கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்று பார்க்க முடியும். வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ஆமென். ஆமென். பாருங்க, இந்த தானியேல் புத்தகத்துல வாசிக்கும் போது நேபுகார் என்ற ராஜா ஒருத்தர் இருந்தான் இல்லைங்களா? ஆனா இந்த நேபுகாத்நேசருக்கு ஆண்டவர் பதவி கொடுக்குறாரு, அவனோட ஆளுகையும் கையில கொடுக்குறாரு. அதெல்லாம் கொடுத்த பிறகு அவனுக்குள்ள மனமேட்டி வந்தது நேபுகாத்நேசருக்கு. அப்போ இந்த நேபுகாத்நேசருடைய மகன் தான் இந்த பெல்ஷாசர். இவனுக்குள்ள மேட்டிமை வந்தது. அதனால இவனை எச்சரிக்கும்படி தானியேல் பெல்ஷாசருக்கு பேசும்போதுதான் இந்த வார்த்தையை கூறுகிறான். என்ன சொல்றான்? அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவை கர்வத்தினால் கடினமாப்பட்ட போது அவர் தமது சிங்காசனிலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அப்போ தானியேல் அதாவது நேபுகாத்நேசர் மகனை எச்சரித்து பேசும்போது உங்களுடைய தகப்படி என்ன நடந்தது என்று தானியேல் பெல்ஷாசருக்கு சொல்லும் போது என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, நேபுகாத்நேசருக்கு மனமேட்டிமை இருந்து அதனால அவன் தள்ளப்பட்டான். அவன் தன் ராஜ்யபாரத்தை இழந்து அவன் காட்டுல மிருகத்தை போல் சஞ்சரித்தான். எப்போது அவன் தான் செய்து தவறு என்று உணர்ந்தானோ அப்போது அவனோட ராஜ்யபாரம் மறுபடியும் வந்தது அவன் உணர்ந்த போது. ஆனா அதே போலதான் இவனும் கூட தவறு செய்யறான். யாரு? இந்த நேபுகாத்நேசருடைய மகன் இந்த பெல்ஷாசர் கூட அதே போலதான் அவனும் மேட்டிமினான். அவன் குடித்து வெறித்து இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவனை எச்சரிக்கும் போது அவன ராஜபாரம் பிடுங்கப்பட போகிறது. அதே போல அவன் இறந்து போகிறான் என்பதை எச்சரிப்பு வரும்போது அதே போலதான் பெல்ஷாசர் கொலை செய்யப்படுகிறான். சோ இந்த 2 ராஜாக்களை பார்க்கும்போது கூட நேபுகாத்நேசர் அவங்களுக்குள்ள மனமேட்டிமை வந்தது. வந்த உடனே அவன் ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது. அப்போ ஒரு ராஜாக்கு என்றைக்கு மனமேட்டிமை வருகிறதோ பெருமை வருகிறதோ அதே அன்றே கர்த்தர் அவனை தள்ளி போடுவார். ஏன்னா ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் தான். அப்போ ஒருத்தனும் சாதாரணமாக ராஜாவாக முடியாது. ஏன்னா ஒரு ராஜாவை ஏற்படுத்துறதும் கர்த்தர் தான், அவனை தள்ளி போடுறது அவர் தான். ராஜாக்களை ஏற்படுத்துறது உருவாக்குறது அவர் தான், அவனை தள்ளி விடுவதும் அவர் தான் இல்லைங்களா? கர்த்தரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. அதே போல நேபுகாத்நேசர் தள்ளி விடப்பட்டு போது அவன் காட்டுல சஞ்சரித்தான்.
அவன் மனம் திரும்பும் போது உணர்ந்த போது மறுபடியும் ராஜபான் திரும்பி வந்ததுன்னு பார்க்க முடியும். அப்போ மனுஷன்ல யாரா இருந்தாலும் சரி, ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கர்த்தர் மனமேட்டிமை வரும்போது அவனை தள்ளி போடுவார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் யாக்கோபு 3:5-6. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமீன். ஆமீன். பாருங்க, இந்த நாவு தான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம அவயத்துல அடக்கி வைக்க வேண்டிய ஒரு அவயம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நாக்கு, இல்லைங்களா? ஏன்னா இதுலதான் மரணமும் ஜீவமும் இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது, இல்லையா? பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அப்போ இந்த நாக்கை தான் கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். வசனம் சொல்லுது, நாவானது சிறிய அவமா இருந்தும் அது என்ன பண்ணுமா, பெருமையானவளே பேசும். நாக்கு அடக்கலனாக்கா, அதை அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அது பெருமைய காரியங்களே பேசுமா. அதனாலதான் இந்த நாக்கை தான் முதல்ல கண்ட்ரோல் பண்ண வேணும். ஏன்னா இது சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. ஒரு சின்ன ஒரு நெருப்பு இன்னைக்கு ஒரு பெரிய காட்டு தீவியை உண்டாக்கி ஒரு பட்டணமே அழிந்து போகுது. நம்ம நியூஸ்ல பார்த்திருக்கிறோம், இல்லைங்களா? இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியான்ற மாகாணத்துல ஒரு சின்ன காட்டு பொறியை உண்டாகி இன்னைக்கு அதாவது பல கிலோமீட்டர் 100 மைல் தூரத்துக்கு காட்டு தீயினால் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய நெருப்பு உண்டாக்கி இருக்குது. ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி வைக்கிறது. அதே போல நாவும் நெருப்பு தான் சொல்லி வசனம் சொல்லுது. ஒரே ஒரு வார்த்தை மேட்டினால் வந்துடுச்சுன்னா போதும், நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும். அதாவது நாக்கு அடக்க வேண்டும். ஏன்னா இது பெருமைக்காரங்களை பேசும் இந்த நாக்கு. அப்போ அந்த நாக்கு தாழ்த்தப்பட வேண்டும். இதுதான் கடிவாளம் போடணும். ஏன்னா அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அகங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்பிடித்து விடும். நம்ம நாக்கே போதும் நம்ம சரீரத்தை ஆத்மாவையும் கெடுத்து விடும் சொல்லி பாக்குறோம். அப்போ ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதையும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதையும் இருக்கிறது, கொளுத்தி விடும். அதனாலதான் நெருப்பு போலதான் அந்த நாக்கு. இதுதான் நம்ம என்ன பண்ணோமா, அடக்கி வைக்க வேண்டும். ஏன்னா பக்தி வித்துக்கு உண்டாகும்படிதான் நம்ம பேசணும் சொல்லி வசனம் சொல்லுது. வம்பும் புத்தியினமான பேச்சும் தகாது, ஸ்தோத்திரம் செய்தலே தகுதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது, இல்லையா? அப்ப நம்ம நாக்குல பேசுகிற வார்த்தை வம்பும் புத்தியினமான பேச்சுன்னு வரக்கூடாது, பரியாசம் வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு பரியாசம் தான் அதிகமா செய்யறாங்க. ஆனா பரியாசம் செஞ்சா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லி பாக்குறோம். அதனால நாக்க கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் எப்படி இருந்தான். முதல்ல நம்ம எதை செஞ்சாலும் எதை பார்த்தாலும் கர்த்தர் தான் பார்க்கணும். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், இல்லையா? அதே போல அவர் வாய் திறவாது இருந்தார். ஏசாயா 53 வாசிக்கும் போது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நமக்காக தான் வருது அப்படி இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாய் அவர் திறக்கவில்லை. அவர் வையும் போது வாய் திறந்தாரா? இல்ல. அவரை தூஷித்தார்கள், பரியாசம் பண்ணினாங்க. அதெல்லாம் செஞ்ச போதிலும் கூட இயேசு கிறிஸ்து தம் வாயை திறக்கவே இல்லை, மௌனமா இருந்தார். எப்படி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டை போல இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏசாயா 53 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா? ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார், மௌனமா, வாய் திறக்கவில்லை. அதே போல தன்னை மயிர் கத்திரிக்கனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் வாய் திறக்கவே இல்லை, மௌனமா. எதற்காக? நமக்காக தான் அப்படி இருந்தார். எல்லாவற்றையும் சகித்து கொண்டார், நமக்காக பாடுகளை அனுபவிச்சான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நாம கூட நம்முடைய நாக்கை எவ்வளவு தாழ்மையா பயன்படுத்த வேண்டும் என்று நாம் நிதானிக்க வேண்டும். அதே போல ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா வாயினால் அவன் விழுந்து போனான், பெருவினால் அவன் அடிக்கப்பட்டான். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 12:21-24. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமேன். ஆமேன். இந்த ஏரோது ராஜா அவன் மேட்டிபினால் விழுந்து போனான்னு சொல்லி பாக்குறோம். அவன் என்ன பண்ணா, ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ஒரு சிங்காசனம் மேல் உட்கார்ந்து என்ன பண்றான், அவருக்கு பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் பண்ணும்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்போ அந்த ஏரோது ராஜாவை பார்த்து
அவனை புகழ்ந்தார்கள். இது தெய்வ சத்தம் சொல்லி புகழ்ந்த போது அவன் என்ன செஞ்சிருக்க கூடும்? நான் மனுஷன்தான், நான் தேவன் அல்ல என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்த இருக்க வேண்டும். ஆனா அப்படி செய்யாதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு தேவ தூதனை அனுப்புறாரு. அப்போது ஜனங்கள் மனு சத்தம் அல்ல தேவ சத்தம் சொல்லும் போது ஆர்ப்பரிக்கும் போது அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். இன்ஸ்டன்ட் டெத்ன்னு பாக்குறோம். யாருக்கு? ஏரோதுக்கு. எதனால? அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை, அவன் தனக்கே மகிமை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி பாக்குறோம். அதனால ஒரு தேவதூதன் அவனை அடித்து போடும்போது விழுந்தான். விழுந்த உடனே இறந்து போனான். அவன் புழுத்து இறந்து போனான். இது பார்த்த உடனே ஜனங்களுக்கு பயம் உண்டாயிற்று. என்ன நடந்து? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போ அந்த ராஜா விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? அவன் தனக்கே மகிமை ஏற்றுக்கொண்டான். அப்போ அதே போலதான் நமக்கும் அதே போல சுபாவம் இருக்கணும். எது போல? ஒருபோதும் நம்ம உயர்த்தாதபடிக்கு நம்ம எப்போதுமே தாழ்த்த வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் நம்மளை புகழும் போது என்ன சொன்னோம்? நான் அதுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா அதை செய்யாதனாலதான் ஏரோது விழுந்து போனான். அதனால நம்ம எவ்வளவோ நற்கிரியை செய்ய முடியும் இல்லையோ, எவ்வளவோ காரியங்கள் செய்ய முடியும், நன்மையை செய்ய முடியும், கர்த்தருக்காக இன்னும் அநேக காரியங்கள் செய்ய முடியும். நன்மை செய்தாலும் கூட நம்ம எப்படி சொல்ல வேண்டும்? வாசிக்கலாம். லூக்கா 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஆமென். நாம் எல்லோருமே கர்த்தருடைய ஊழியக்காரர் இல்லையா? ஊழியக்காரர் என்று ஒரு தனி மனுஷனை இங்க சொல்லப்படவில்லை. நம்ம அத்தனை பேருமே ராஜாரிக ஆசாரி கூட்டமா இருக்கிறதுனால தேவனுக்கு ஊழியம் செய்கிறதா இருக்கிறோம். நம்ம அத்தனை பேருமே. வாசிக்கலாம். 1 பேதுரு 5:5-6. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமேன். ஆமேன். முதல்ல ஆரம்பத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்றால் இந்த கீழ்ப்படிதல். தாழ்மை உள்ளவர்களாக நம் கீழ்ப்படிதல் நமக்கு முதல்ல அவசியம். நாம் வளர வேண்டும் என்றால் முதல்ல தேவையானது இந்த கீழ்ப்படிதல். இங்க முக்கியமா சொல்லப்படுகிற வசனம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களே. இளைஞருக்கு ஆண்டவர் சொல்றாரு, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏன்னா நம்ம பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியா விட்டால் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படியும்? ஒருபோதும் முடியாது இல்லையா? அதனால நமக்கு கீழ்ப்படிதல் முதல்ல பூமியில கொடுக்கப்பட்ட அதிகாரிகளும் சரி, அதே போல சபையில மூப்பர்களும் சரி, இதெல்லாம் கீழ்ப்படிதல் நம்ம கற்றுக்கொள்வது அவசியம். அது வேற நம்ம வேலை செய்த அதிகாரி இருந்தாலும் சரி, ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, கீழ்ப்படிவது அவசியம். கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் தான் வசனம் சொல்லுது. அதே போல சபையில் கூட மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த மனத்தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். இந்த பெருமை வராதபடிக்கு இந்த மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறாரு. அதனால மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தை தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்போ இன்றைக்கு இந்த பூமியில நாம கர்த்தர் முன்பாக தாழ்மைப்பட்டு மனத்தாழ்மை அணிந்து கொண்டு கீழ்ப்படிந்திருந்தால் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்துவார். அவர் ராஜ்யத்தில் நம்மை உயர்த்தப்பட்டிருப்போம். எப்படி? தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம உயர்த்தப்பட்டிருப்போம். ராஜாக்களை போல, ஆசாரிகளை போல நாம் உயர்த்தப்பட்டிருப்போம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்துல 16 முதல் 21 வரை. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான்.
அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். ஆமேன். ஆமேன். பாருங்க, இந்த உசியா என்ற ராஜா ஆரம்பத்துல கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொண்டான். அவன் சிலைகளை அடித்து போட்டான். அதே போல கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தான். அதே போல அவன் ராஜ்யம் பலப்பட்டது, அவனுடைய படைகளும் பலப்பட்டது. இதனால அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்தது. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, அவனுக்கு எப்போது அவன் சரீரம் அதே போல அவன படை பலப்பட்ட போது அவனுக்குள்ள மேட்டிமை வந்தது. அவன் ராஜ்யபாரம் பலப்பட்ட போது அவனுக்குள்ள மேட்டிமை வந்தது. மேட்டிமையாகி என்ன பண்ணான்? தன் தேவனாக கர்த்தருக்கு விரோதமாக மீறல் செய்து தூபம் பீட்டத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஏன்னா இந்த தூபம் காட்டுறது ராஜாவுடைய வேலையே கிடையாது. அதனால அதை மீறி நடந்தான். ஏன்னா ஆசாரன் மட்டுமே செய்ய வேண்டிய காரியத்தை இவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தனால, எதனால அவன் நடந்தான்? மேட்டிவினால செய்யறான் இந்த காரியத்தை. அப்போ ஆசாரன் ஆகிய ஆசாரியானும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரன பராக்கிரமசாலி ஆகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து அவங்க சொல்றாங்க, எச்சரிக்காங்க, ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உனக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோன் குமாரனாகிய ஆசானுக்கே அடுக்கும். அப்போ ஆரோன் குடும்பத்துல வந்த ஆசான் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, அத நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கும் போது அவன் கேட்கவே இல்லை. அப்ப கேட்காம என்ன பண்ணான்? உசியா கோபம் கொண்டான். சொல்லும் போது அது கேட்கவே இல்லை. உசியாக்குள்ள மேட்டிமையாகி அந்த பாவத்தை செய்தனால எச்சரிக்கும் போது கூட அவன் கோபம் கொள்றான், ஆனா மனம் திரும்பவே இல்லை. அதனால அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. அவன் தூப கலசை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாக பேசுகிற போது ஆசாருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூபப்படுத்தி முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்ட ரோகம் தோன்றிற்று. அப்போ அவன் கேட்காதபடிக்கு மனமேட்டிவின கோபம் கொள்ளும் போது கர்த்தர் அவனை தண்டித்தார். இதனால குஷ்டரோகினால ராஜாவுக்கு குஷ்டரோகம் வந்தது. வந்தவுடனே அவனை புறமாக்கி போட்டார்கள். அவன் கடைசி நாள சாகர வரைக்கும் அவன் குஷ்டரோகியா இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ துணிகரமா அந்த பாவத்தை செய்தான். எதனால? ஆசாரன் மட்டும் செய்யக்கூடிய காரியத்தை இவன் துணிந்த காரியமா? எதனால? மேட்டிவினாலதான். அந்த மன மேட்டிவினால் இந்த ராஜா விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், சங்கீதம் 10:4 வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஆனா இந்த துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் என்ன பண்ணுவான்? தேவனை தேட மாட்டான் இல்லையா? இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே கர்த்தரை தேடுறாங்களா? இல்ல. துன்மார்கள் தன் துன்மார்க்க வழிதான் நடக்கிறாங்க. தேவனை தேடன் என்று வசனம் இருக்குது இல்லையா? அப்ப அவன் நினைவு எல்லாம் தேவன் இல்லை என்பதே வசனம் சொல்லுது. மதிக்கேடன் சொல்லுவான், தேவன் இல்லை என்று மதிக்கேட்டன் தன் இருத்த சொல்லுவான். அப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் தான் சொல்றாங்க, தேவன் என்று ஒருவர் இல்லை என்று சொல்லுகிறது தான் இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள். ஆனா வசனம் சொல்லுது அவங்களை பார்த்து மதிக்கேடுன்னு சொல்லுது, ஃபூல்னு சொல்லுது. யாரை பார்த்து? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களை. ஆனா துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், இல்லை என்று சொல்வான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. இதனால மனமேட்டினால் இன்னைக்கு சில நாடுகள் சொல்றாங்க, நாங்க என் சுயத்தினால் என் சொந்த பலத்தினால் எழுந்து கட்டுவோம். இன்னைக்கு ஒரு சில நாடுகள் பேரு அழிவினால் விழும்போது அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை, அவங்க கர்த்தர் தேடுறதே இல்லை, அவங்க மகிமை செலுத்துறதே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? வார்த்தை ஒண்ணுதான் வருது, நாங்க விழுந்தாலும் எழுந்து அது முன் இருந்தபடி கட்டி சாதிப்போம் என்று அவங்க தங்க இடத்துல சொல்லுகிறாள். எதனால? மனமேட்டினால். ஆனா கர்த்தர் மறுபடியும் அவங்க தள்ளி போடுறான்னு என்று பார்க்கிறோம். அப்ப அவங்க சொல்லும் போது மறுபடியும் விழுந்து போகிறார்கள். மனமேட்டினால் செய்யும் போது விழுந்து போகிறார்கள். அப்போ தேவன் இல்லை என்று சொல்லுதல் மதிகேடுன்னு சொல்லு. எதனால? மனமேட்டிமினால். அதே போல இன்னொன்னு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த வீண் புகழ்ச்சி கூட நம்ம விரும்பக்கூடாது. வசனம் பார்க்கலாம், கலாத்தியர் 5:25-26.
நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமீன். ஆமீன். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். அப்ப நாம ஆவினால் நடத்தப்படுறோமா? ஆவிக்கேற்றபடிதான் நடக்கணும். நம்ம மாம்சத்தில் ஒருபோது இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தை மரணம் என்று இருக்கிறது இல்லையா? அப்ப மாம்சத்தோடு ஒரு காரியமும் சிந்தித்து செயல்படவும் கூடாது. இது கர்த்தருக்கு பிடிக்குமா, இது கர்த்தர் சித்தம் என்று ஒவ்வொரு காரியம் நிதானிக்க வேண்டும். அதே போல வீண் புகழ்ச்சியை விரும்பவே கூடாது. சில எதிர்பார்ப்பாங்க, என்ன புகழணும் அப்படின்னு சொல்லி சில பேர் இருத்துல என்ன பண்றாங்க, எதிர்பார்ப்பாங்க. அந்த புகழ்ச்சியை விரும்பவே கூடாது. வீண் புகழ்ச்சியை விரும்பாம என்ன பண்ணுமா, ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்ப நாம் ஆவியில் நடத்தப்பட்டால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் நாம் ஒருபோதும் வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டோம். வாசிக்கலாம், பிலிப்பு 2:3 வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமீன். ஆமீன். பாருங்க, ஆண்டு சொல்றாரு, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது செய்யக்கூடாது. பெருமைக்காக நாங்க எந்த ஒரு காரியமும் நம்ம செய்யவே கூடாது. இதே செய்தாலும் கர்த்தர்கண்டு மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப நம்ம செய்யும் போது கர்த்தருக்கு தான் செய்யறோம். இத மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற விஷயம். அப்ப வீண் பெருமை விரும்பி செய்யவே கூடாது. அப்ப அநேகர் என்ன பார்க்கணும் அதனால விரும்பி இந்த காரியத்தை செய்யறேன், என்ன எல்லாரும் புகழணும் சொல்லி பெருமை எதிர்பார்த்து ஒருபோது செய்யக்கூடாது. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் எப்படி இருக்கணுமா, மேன்மை ஆனவர்களாக எண்ண கடவீர்கள். அப்போ என்னை விட அந்த சகோதரன் அவர் பெட்டரு, அவர் நல்லா போதிக்கிறார், நல்லா பேசுறாரு அப்படின்ட்டு நம்மை விட அவர் என்ன பண்ணுமா, அவர் தான் நம்ம உயர்த்த நினைக்கணும் இல்லைங்களா? அப்போ நான் தான் பெட்டரு, எல்லாருடைய நான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்காம வசனம் சொல்றது, மனத்தாழ்மையிலே ஒருவரில் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் தான் வசனம் சொல்லுது. அப்போ எதை செய்தாலும் கர்த்தர்கண்டு பிரியமா செய்ய வேண்டும், வீண் பெருமை விரும்ப கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம், இந்த பெருமை எங்க உண்டாயிருக்குதான் வாசிக்கலாம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். பாருங்க, இதெல்லாம் எங்க உண்டாயிருக்குதா? எது? முதலாவது மாம்சத்தின் இச்சை, இந்த ஃபிளஷ்லி லஸ்ட், இதெல்லாமே உலகத்தில் உண்டான காரியம். அதே போல கண்களின் இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், அதே போல பொருள் ஆசை, இதெல்லாம் எங்கிருந்து வருது? கண்ணால் வருகிற இச்சை. அதே போல 3வது தான் இந்த டேஞ்சரான ஒரு பாவம், எது? ஜீவனத்தின் பெருமை. இது 3மே உலகத்தில் உண்டான அல்லாமல் பிதாவின் உண்டான அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இதெல்லாம் உலகத்தில் உண்டான காரியம் என்று வசனம் சொல்லுது. அப்போ இந்த ஜீவனத்தின் பெருமை, இந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, இது எல்லாமே எங்க உண்டாகுதான்? உலகத்தில் உண்டான காரியங்கள். இது மாம்சத்துக்குரிய காரியங்கள். அதனாலதான் பெருமை ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த ஜீவனத்தின் பெருமை எங்க உண்டாகுதான்? இது உலகத்தில் உண்டான காரியம். அப்போ இந்த 3 விதமான பாவமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதெல்லாம் உலகத்தில் உண்டான காரியங்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனம் மேட்டிமை. ஆமீன். அழிவுக்கு முன்னானது அகந்தை, அதே போல விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்போ விழ போகிறான்னு ஒருத்தர் இருக்கிறானாக்கா அவன் முன்னாடி என்ன வரதான்? மனமேட்டிமை. மனமேட்டிமை வந்தால் அவன் விழுந்து போகிறான். அதனால மனமேட்டிமை வரவும் கூடாது. ஏன்னா அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை வந்தால் அழிவு வரும். மனமேட்டிமை வந்தால் விழுந்து போவான். அதனால விழுந்து போகிறதுக்கு, விசுவாசத்தை விட்டு விழுந்து போகிறதுக்கு காரணமே இந்த மனமேட்டிமை. மனமேட்டிமை ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது வந்தால் விழுந்து விடுவான். வாசிக்கலாம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 6-8 வாசிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000,
தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஆமேன். பாருங்க, சாமுவேல் ஆரம்பத்துல கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொண்டான். ஆரம்பத்துல சவுல் கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொண்டான். சவுல் இல்லைங்களா, ராஜா சவுல் ஆரம்பத்துல கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்து கொண்டே வந்தான். ஆனா கடைசியில போக போக அவன் வழி விலகி விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க முடியும். அவன் பாருங்க, அவனுக்குள்ள அந்த பெருமை வந்தது, பொறாமை வந்தது, அதே போல கோபம் வந்தது. எதனால? தாவீது அவன் சிறுவனா இருக்கும்போது அந்த பிலிஸ்தீனான அந்த ராட்சசன், அதாவது கோலியத்தை விழ செய்யும் போது அவனை கொன்று போட்ட பிறகு ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதாவது தாவீது பிலிஸ்தீனை கொன்று திரும்ப வரும்போது ஜனங்கள் பாடிக்கொண்டு ஆடல் பாடலும் வராங்க. ஸ்திரீகள் எல்லாருமே என்னன்னு சொல்லி பாடுறாங்க பாருங்க. ஆடல் பாடலும் புறப்பட்டு என்ன பண்றாங்க, கீத வாக்கியத்தோடு அவங்க சொல்றாங்க, அதாவது தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 அப்படின்னு சொல்லும் போதே யாருக்கு கோபம் வந்தது? சவுலுக்கு கோபம் வந்துடுச்சு. என்றைக்கு தாவீதை உயர்த்தினாங்களோ அன்னைக்கு சவுலுக்கு எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது. இது எல்லாமே மனமேட்டிமையினாலதான். அது வந்த உடனே என்ன பண்றாங்க, வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிற்று, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாக்கள் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அந்த நாள் பொறாமை உண்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், சவுலு தாவீதை கொலை செய்யும்படி தேடுறான். கடைசி வரைக்கும் தாவீதை எப்படியாவது கொடுன்னு சேர்ந்து அநேக திட்டங்களை போடுறான். ஆனா தாவீது விலகி ஓடுகிறான் என்று பார்க்கிறோம். சோ அது காரணமே அவனுக்குள்ள மனமேட்டிமை. என்றைக்கு தாவீதை உயர்த்துறாங்களோ அவங்க சொல்லி பாடும்போது அவனுக்குள்ள எரிச்சல் உண்டாச்சுன்னு பாக்குறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஆமென். பாருங்க, அன்பு இருந்துச்சுனாக்கா அந்த பொறாமை இருக்காது. எங்கெல்லாம் அன்பு இருக்குதோ, இந்த அன்புன்றதுனா தேவன் அன்பா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் அந்த அன்பு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தானா அந்த அன்பு இருக்கும். ஏன்னா அந்த அன்பு எப்படிப்பட்டது? அது நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. ஏன்னா அன்புக்கு பொறாமை இல்லை. அப்போ அன்பு இருந்தா பொறாமை இருக்காது. அப்போ சவுலுக்கு ஏன் பொறாமை வந்தது? அவனுக்குள்ள அன்பு இல்லை. அதாவது தாவீது சவுலை சிநேகிதன் போலதான் பார்த்தான். ஆனா சவுல் தாவீதை அப்படி பார்க்கல, பொறாமை கொண்டான், எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் போட்டான்னு பார்க்க முடியும். அன்பு இருந்துச்சுன்னா பொறாமை இருக்காது. அப்போ அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அப்போ அன்பு ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் தன்னை புகழ மாட்டான், அவன் தன்னை தாழ்த்துவான். அப்ப தாழ்மை இருக்கிற இடத்துல அந்த அன்பு இருக்கும் சொல்லி பார்க்க முடியும் இல்லைங்களா? தாழ்மை இல்ல, தன்னை உயர்த்துக்கிறானாக்கா அங்க அன்பு இல்ல, அவங்களுக்குள்ள பெருமைதான் இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் மத்தேயு 23:5-8. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். ஆமேன். அவன் பாருங்க, நீங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்யறாங்க. யாரு? அன்னைக்கு இந்த பரிசேயர், வேத பார்கர்கள், இவங்களும் எல்லாருக்குள்ளயும் என்ன இருந்தது? பெருமை இருந்தது. இந்த வேத பார்கரர், அதே போல பரிசேயர், இவங்க எல்லாருக்குள்ளேயே என்ன இருந்தது? பெருமை இருந்ததுன்னு பாக்குறோம். ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்களா, தங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்தாங்க. எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் மெச்சிக்கொள்ளணும் என்பதுக்காக தான் அவங்க செஞ்சாங்க. அதே போல தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி என்ன பண்றாங்க, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி விட்டு விருந்துகளில் முதன்மையான இடங்களில் அமர வேண்டும். அதே போல ஜெப ஆலயத்துல முதன்மையான ஆசனங்கள் உட்கார வேண்டும் சொல்லி விரும்புறாங்க. அதே போல அவங்க இன்னொரு காரியத்தை விரும்பினாங்களாம். என்னது? மனுஷரால் ரபி ரம்பி என்று அழைக்கப்படுவதும் விரும்புகிறார்கள். அன்றைக்கு மாத்திரமல்ல, அதே போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இல்ல அன்னைக்கு ஆண்டவர் எச்சரித்தார், பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்தமாக்கு எச்சரிக்கை இருங்கள். ஏன்னா பரிசேயர் சதிசேயர் என்ற புளித்த மாவு அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் அநேக இடங்களில் நிறைந்திருக்கிறார்கள்.
எச்சரிக்கை இருக்குன்னு அன்னைக்கு மாத்திரம் சொல்ல, இன்னைக்கும் சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா இவங்க எல்லாமே என்ன விரும்புறாங்க? ரபி, என்ன பாஸ்டர் கூப்பிடுன்னு சொல்லி தான் விரும்புறாங்க இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் வந்து பாஸ்டர், என்ன பாஸ்டர் கூப்பிடுங்க, நான் பாஸ்டர் அதான் விரும்புறாங்க. ரபி என்று அழைக்காதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே ரபி. வசனம் சொல்லுது. அதே நமக்கு போதகர் யாரு? நல்ல போதகர் இயேசு கிறிஸ்து வருவாங்க. கிறிஸ்து ஒருவர் உங்களுக்கு போதகரா இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரா இருக்கிறீங்க. அதனால ஆனா இவங்க என்ன விரும்புறாங்களா? ரபின்னு அழைக்கணும், என்ன பாஸ்டர் என்று அழைக்கணும், ரபி ரபின்னு கூப்பிடணும். இதெல்லாம் அன்னைக்கு விரும்புனாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே போலதான் ரபின்னு அழைக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. இன்னைக்கு அது மாத்திரம் இல்ல, பாஸ்டர் மட்டும் கூப்பிடக்கூடாதுன்னு இல்ல, சில பேர் என்ன பண்றாங்க? ரெவரன் கூப்பிடணும்னு சொல்லி வருவாங்க. ஏன்னா ஹோலி அண்ட் ரெவரன், சங்கீதம் 111 வாசிக்கிறோம். ஹோலி அண்ட் ரெவரன் அது யாருக்கு பொருந்தும்? கர்த்தருக்கு தான் இல்லையா? அப்ப கர்த்தர் தான் வந்து பரிசுத்தர், பயங்கரமும் கர்த்தர் தான் இல்லையா? ஆனா அந்த பட்டத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு என்னதான் ரெவரன் கூப்பிட விரும்புறாங்க. இதெல்லாம் இதனால பெருமையினால் தான் செய்யறாங்க. அப்ப பாஸ்டர்னு என்ன கூப்பிடணும், என்ன ரெவரன் என்று கூப்பிடணும்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? பெருமை தான் இருக்குது. ஆனா பெருமையுடன் என்ன பண்றாரு ஆண்டவர்? எதிர்த்து நிக்கிறன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். இதுல மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன். தன்னை உயர்த்தினால் அவன் தாழ்த்தப்படுவான். ஒருபோதும் உயர்த்தக்கூடாது. ஆனால் தன்னை தாழ்த்தினால் கர்த்தர் உயர்த்துவார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய கிருபை. வாசிக்கலாம். சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமேன். கர்த்தர் உயர்ந்தவர் இல்லையா? அப்படி இருந்து கூட என்ன பண்றாரு? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். அப்ப எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் இல்லையா? கர்த்தர் உயர்ந்தவரா இருந்தும் கூட தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். ஆனா மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அப்ப நம்ம தாழ்மைப்பட்டால் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். வாசிக்கலாம். ஏசாயா 57:15 வாசிக்கலாம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதவுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமேன். ஆனா கர்த்தர் எங்க வாசம் பண்றாரு பாருங்க. ஆனா இன்னைக்கு நினைக்கிறாங்க பெரிய பெரிய ஆழத்துலதான் கர்த்தர் இருக்கிறாரு, இங்க வந்து தேவ பிரசனம், இங்க சமூகம் இருக்குது அப்படின்னா பொய் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் வந்து எங்க இடத்துல பாவம் இருக்குதோ அந்த இடத்துல வாசம் செய்ய மாட்டார். இன்னைக்கு பெரிய பெரிய ஆழத்தை கட்டி விட்டு இது கர்த்தருடைய ஆழம் சொல்றாங்க. ஆனா வசந்த கீழ்ப்படிதலே இல்லை. அங்க கர்த்தர் வாசம் செய்யறாரா? இல்ல. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று ஏசப்பா சொல்றாரு இல்லையா? ஆனா எங்க வாசம் செய்யறாரா? நம்ம இருதயம். வசனம் சொல்லுது, நித்தியவாசியும் பரிசுத்தரும் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் எங்கயா? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவரும் நொறுங்கினவர்களின் இடத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். எங்க வாசம் பண்றாரு பாருங்க. அதாவது பணிந்த ஆவி உள்ளவன், நொறுங்குண்ட ஆவி உள்ள இருத்த உள்ளத்தெல்லாம் என்ன பண்றான்? வாசம் செய்கிறேன். அப்போ நமக்குள்ள அந்த பணிவு இருக்குதா? பணிவு இருந்தா, தாழ்மை இருந்தா நமக்குள்ளதான் கர்த்தர் வாசம் பண்ணுவார், ஆழத்தில் அல்ல. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆமேன். பாருங்க, மதியீனுடைய வழி எப்படி இருக்குமா? அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். இதுதான் செல்ஃப் டிசெப்ஷன் சொல்லுவாங்க, தன்னையும் வஞ்சிக்கிற காரியம். எது? மதியீனன். அவனுடைய வழி எப்படி இருக்குமா? தன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். அப்ப நான் செய்தா ரைட்டுன்னு சொல்லி நினைக்கிறவன் அவன் பார்த்து என்ன சொல்றான்? மதியீனன். அவனுடைய வழி எப்படி இருக்குமா? தன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். ஆனா ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அப்ப கர்த்தருடைய வசனம் கேட்கும் போது அது கீழ்படுறாங்களா? ஒரு வசனம் பேசும்போது இது வசனம் தான், இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் போது கீழ்ப்படியும் போது அவன் ஞானம் உள்ளவன் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா தன் பார்வைக்கு ஞானி இல்ல நான் சொல்றதுதான் ரைட்டு வசனம் சொல்லும் போது அதுக்கு செவி கொடுக்காம சில நேரங்கள்ல அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆண்டவர் அட்வைஸ் கொடுப்பார். அந்த அட்வைஸ்க்கு செவி கொடுக்காம இல்ல நான் செய்தா ரைட்டுன்னு சொல்லி நினைச்சா எப்படிப்பட்ட மதியின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவனுக்குள்ள பெருமை இருக்குது. அப்போ ஆலோசனைக்கு செவி கொடுக்கறன் தான் ஞானம் உள்ளவன், ஞானம் அடைவான், அவன் கிருபை பெற்று அவன் ஞானத்துல வளருவான்னு சொல்லி பாக்குறான். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. ஆமென். பாருங்க, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், வாக்குவாதம் உண்டாகும் இல்லையா? அகந்தை இருக்கிற இடத்துல ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு வசனம் பேசும்போது
ஒருவன் கேட்காம அந்த வசனத்துக்கு செவி கொடுக்காம இல்ல அந்த வசனம் வந்து எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னானா அவன் என்ன பண்ணான்? வாக்குவாதம் பண்ணான். சத்தியம் சொல்லும் போது சில பேர் வாக்குவாதம் பண்றாங்க இன்னைக்கு இல்லையா? அநேகர் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் சொல்லும் போது இது எனக்கு இல்ல, இது வேற யாருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுவாங்க. எனக்கு காரணம் என்ன? அகந்தை. நான் வந்து எங்க பாஸ்டர் சொன்னாதான் கேட்பேன், நீங்க சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்றதுனால எதனால? அகந்தையினால சொல்றாங்க. அது இது வசனம் தான், இதுக்கு செவி கொடுப்பேன்னு சொன்னா தாழ்மை உள்ளவன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆலோசனை கேட்கிறவனிடத்தில் ஞானம் உண்டு. எப்படிப்பட்ட ஆலோசனை? கர்த்தருடைய ஆலோசனை கேட்டால் அவனுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இது அங்க மாத்திரமல்ல, இன்னைக்கு வீட்டு சபையில கூடி இருக்கிறவங்களும் அதே தான் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம், வசனம் பேசும்போது வசனத்துக்கு செவி சாய்க்கிறோம் இல்லையா? எல்லாருமே வசனத்தை வந்து ஈடு கொடுக்கிறோம் இல்லையா? இது கர்த்தருடைய வசனம். இதுக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று நாம் உள்ளத்தை தாழ்த்தினால் நாம் ஞானம் அடைவோம். ஆனா ஒரு சகோதரன் வந்து பேசும்போது இல்ல இது எனக்கு இல்ல அப்படி சொல்லி சொன்னாக்கா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவனுக்குள்ள வந்து என்ன இருக்குது? அவனுக்குள்ள வந்து பெருமை இருக்குது என்ற அர்த்தம். நான் வசனத்துக்கு செவி சாய்ப்பேன், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கின ஜெபம் எது எப்படிப்பட்டதா இருக்குதா? அருவருப்புன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ செவியை திறந்து வசனத்தை உள் வாங்கி கொண்டு அதை காத்து கொண்டால் அவன் ஞானம் அடைவான். ஆலோசனை கேட்கிற இடத்தில் ஞானம் உண்டு என்று வசனம் சொல்லுது. வாசிகள பிரசங்கி 4:13. இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. ஆமேன். பாருங்க, இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை விட எது வாசியா? ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்குது. சில ராஜாக்கள் ஆலோசனைக்கு வந்து கேட்கறதே இல்லை. கர்த்தர் சொன்னா கூட ஆலோசனை கூட கேட்கறதே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது அவனோட எவன் பெற்று? ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. வாசிக்கலாம். மத்தேயு 18:1-3. அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். பாருங்க, ஒரு சீசர்கள் என்ன பண்றாங்க? இயேசப்பா கிட்ட வந்துட்டு அவங்களும் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? நான் பெரியவனா நீ பெரியவனா என்று அவங்களும் வந்து ஒரு காரியம் இருந்தது. ஆனா இயேசப்பா சொல்றாரு, ஒரு சிறு பிள்ளையை வந்து தமிழத்தில் அழைத்து அவங்க நடுவே நிறுத்தி சொல்றாரு ஆண்டவர், நீங்கள் மனம் திரும்பி. அப்ப அவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன? மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால், இது இன்றைக்கும் கர்த்தருடைய காரியம். எது? மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா மனம் திரும்பாவிட்டால் ரட்சிப்பு அடைய முடியாது. அப்ப மனம் திரும்பல் ஒண்ணுதான் ரட்சிப்புக்கான பாதை. அப்ப மனம் திரும்பி என்ன பண்ணுமா? பிள்ளையை போல் ஆகணும். அப்ப பிள்ளையை போல பாவம் இல்லாம கபட உள்ள நமக்கு வர வேண்டும். அப்படி ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தடையா இருக்குது எது? பாவம் இல்லையா? அதே போல மனம் திரும்பி பிள்ளை போல் மாறணும். இதுதான் முக்கியம். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துக்கிறவன் எப்படி பண்ணா இருப்பான்? எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். அப்ப யார் பெரியவன்? ஆண்ட சொல்றாரு, பிள்ளை போல். இன்னைக்கு இந்த பூமியில இன்னைக்கு வந்து நம்ம தாழ்த்தி பிள்ளைகள் போல் இருந்தால், பாவத்தை விட்டு விலகி சத்தியத்துக்கு கீழ்ப்படி மனம் திரும்பி பிள்ளை போல் நாம் இருந்தால், பாவம் இல்லாம கீழ்ப்படிகளோட இருந்தால் பரலோக ராஜ்யம் எப்படி இருப்போம்? நாம பெரியவங்களா இருப்போம்னு சொல்லி வசனம் சொல்லுது. அடுத்தது வாசிக்கலாம். ஏசாயா 13:11 வாசிக்கலாம். பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக ஒரு நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான தீர்க்கதரிசனம் 3ஆம் உலக போர். அந்த 3ஆம் உலக போர் முடிந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அந்த கர்த்தருடைய நாள் வரும்போது எப்படிமா? அது பூமிக்கு இக்கட்டான நாள், அது பயங்கரமான நாள் என்று பார்க்கிறோம். அப்போ ஏசப்பா வரும்போது இந்த பூமியில 2 காரியம் செய்ய போறாரு. ஒன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்னு ரட்சிப்பு. கீழ்ப்படையருக்கு ரட்சிப்பு, கீழ்ப்படையாதற்கு நியாய தீர்ப்பு என்று பார்க்கிறோம். ஆனா அந்த பூமியில இருந்த பாவங்கள் எல்லாத்துக்காக ஒரு நியாய தீர்ப்பு முடிவு வைத்திருக்கிறார். அத கர்த்தருடைய நாள்ல செய்ய போகிறாரு. அப்போ பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மாக்களையும் நான் தண்டிக்க போகிறேன். தண்டிக்கிறதுக்காக வரப்போறார். இயேசு கிறிஸ்து முதல் தடவை வரும்போது எப்படி வந்தார்? ரட்சிப்பு அருளும்படி நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஆனா 2ஆம் நாள் வரும்போது அவர் வந்து தண்டிக்கும்படி, தண்டனை கொடுக்கும்படி, பாவத்துக்காக தண்டனை கொடுக்கும்படி வரப்போகிறார். வந்து என்ன பண்ண போறாரு? அகங்காரின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். இதுதான் அவர் செய்ய போறார். எது? அகங்காரின் பெருமை என்ன பண்ண போற? ஒழிய பண்ணி கொடியரின் இடுப்பை தாழ்த்துவேன். இயேசு கிறிஸ்து வந்து அகங்காரின் பெருமையை ஒழிய பண்ணுவாரு. அது மாத்திரமல்ல, கொடியரின் இடமை
தாழ்த்துவேன்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வருகின் போது அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. ஆனா தாழ்மையோடு முடிவு நிலைத்தந்து காத்திருந்தால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அப்ப நமக்கு வேண்டியது எது? தாழ்மைதான், இல்லைங்களா? எவ்வளவு வசனம் கேட்கிறோம், அதுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படி நடந்தால் மட்டுமே நம்ம ரட்சிப்பு, இல்லைங்களா? அப்போ நமக்குள்ள ஒரே சிந்தனை இருக்க வேண்டும், இல்லைங்களா? அப்ப யோவான் ஸ்நானகன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றாம, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நம்ம எவ்வளவு காரியம் செய்தோம், நம்ம ஒரே வார்த்தை தான் வாயிலிருந்து வரணும். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அப்ப நான் எவ்வளவுதான் போதித்தாலும் சரி, நம்ம அத்தனை பேரும் யாராலும் இருந்தாலும் சரி, நம்ம போதித்தாலும் கூட அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். இந்த ஒரு உள்ளத்துல இருக்கிற தாழ்மை தான் நமக்கு அவசியம், இல்லைங்களா? அப்படி இருந்தால் நாம் அந்த ரட்சிப்பு அடைவோம். வாசிக்கலாம், ரோமர் 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமேன். கடைசி ஆண்டு சொல்ற வார்த்தை என்னவென்றால், ஒருவரில் ஒருவர் ஏக சிந்தலா இருங்கள், ஒன் மைண்டோட இருக்க வேண்டும். ஏன்னா சபையில இருக்கும்போது நமக்குள்ள அதுதான் இருக்க வேண்டும், ஒன் மைண்ட், ஏக சிந்தனை. நம்மளுடைய சிந்தனை ஒரே மாதிரிதான் இருக்கணும், இல்லைங்களா? வேற்றுமையா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எல்லோரும் வெவ்வேறு ஊர்ல இருந்தாலும் கூட அப்ப ஒரே பிள்ளைகளா இருக்கணும், இல்லையா? ஒரே சரீரத்துக்குள்ள வெவ்வேறு அவையில இருந்தாலும் கூட நம்ம ஒரு குடும்பமா தான் எல்லாமே கூடி இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள சிந்தனை எப்படி இருக்கணும்? ஒரே சிந்தனை, ஏக சிந்தை இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மேட்டுமையானவர்களை சிந்திக்காம, அப்ப அதெல்லாம் சிந்திக்காம அதை தொலைத்து விட்டு தாழ்மையானவர்களுக்கு இணங்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அப்ப நம்மையே நாம நிதானிக்கணும். எந்த விஷயத்துல நம்மையே நாம புத்திமான் என்று நினைக்க கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், நாம எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டுகன். அதான் பவுல் சொல்றான், நான் அடைந்தாற்று என்று எண்ணாம பின்னானுகளை மறந்து முன்னானுகளை நாடி என்ன பண்றேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும், இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கலாம். நம்ம இவ்வளவு வசனம் பார்த்தோம். இந்த பெருமை நம்ம விட செய்து விடும். இது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். பெருமை மாத்திரம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, மனமேட்டிமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா சில நேரங்கள்ல கோபத்தினால் பெருமை வருகிறது. அப்ப நம்ம சவுல பாக்குறோம், கோபத்தினால். அதே போல துணிகரமாக சில பேருக்குள்ள மேட்டிமை வருகிறது. இந்த மேட்டிமை வந்தால் முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கர்த்தர் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் எப்படி இருந்தார்? அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், எது வரைக்குமா? மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தராகி தம்மை தாமையே தாழ்த்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து தம்மையே தாழ்த்தினார் அல்லவா? நாம் எவ்வளவு அதிகமாக தாழ்த்த வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மனுஷகுமாரனா இருக்கும்போது இந்த பூமியில அவர் தாழ்மையோடு நடந்து கண்டார். அவர் பேசுகிற வார்த்தை, நடந்த விதம் எல்லாமே தாழ்மை இருந்தது. அப்போ கர்த்தரத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது, இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள விஷயம் அநேகமா இருக்க, நாம் இப்படிப்பட்ட சிந்தையை விட்டு விலக வேண்டும். இந்த பெருமை ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். இன்னைக்கு ஏசப்பா நம்ம பெருமை இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த பெருமை இருந்தால் நம்ம விலை செய்து விடும், விசுவாசத்தை விலகி விடுவோம். அதனால அந்த பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வசனம் காட்டினார். ஏன்னா பெருமையும் மனமேட்டியும் நம்முடைய விசுவாசத்தை விலை செய்து விடும். அதனால பெருமை இருக்கக்கூடாது என்று நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்தோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.